Hello friends, welcome back to John Vlogs. Okay friends. Cute. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, நானும் மோனா வந்து மூவி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ரொம்ப நாளாக வந்து மோனா கிட்டே நான் கேட்டுக்கிறேன், மோனா படத்துக்கு போனோம் மோனா. இப்போ அந்த மூவி ரிலீஸ் ஆக 3 weeks மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து எங்கே போனாலும் எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. மோனா வந்து உங்கள் தலையில் எழுதி இருக்கு, என் கூட தான் பார்க்கணும். ஆமாம், மோனா கூட தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தள்ள எழுதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால பப்ளான்ங்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டோன்ட் மைண்ட், சாரி. என்ன மூவி போகிறேன்னா F1 போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். F1 வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். என்ன பிச்சு தள்ளிங்கிறது, கல்லா கட்டுங்கிறது வேறு லெவலில் இருக்குதா மூவி. அதுவும் வந்து என்னோட சிஷியன்னு சொல்ல முடியாது. நோ நாட் சிஷியன், மை ரோல் மாடல் குருன்னு சொல்லலாம். லூயிஸ் ஹாமில்டன் வந்து ஒரு ஃபார்முலா ரேசர், அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். லூயிஸ் ஹாமில்டன் அவரு போய் உங்க சிஷ்யன்னு சொல்லி வாய் தவறே வந்துச்சு, அது எடிட்டிங்ல தூக்கிட்டு முடியாது. அவரோட படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம், ப்ளஸ் அவரும் நடிச்சுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மோர் ஓவர் பிராட் பிட் என்ன ஒரு சூப்பர் ஸ்டார், அவரு என்ன மாதிரி ஆக்டரு. அவரு டாம் க்ரூஸு இவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிராட் பிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் இருக்கும், அது பல படம், ஸ்ட்ரீட் ஃபைட்டுன்னு ஒரு படம் இருக்கும். என்ன பர்ஃபார்மன்ஸ், சைக்கோ த்ரில்லராக இருக்கும் அந்த படம். அதெல்லாம் செம்மையாக இருக்கும் பிராட் பிட் இது. ஸோ வந்து நான் ரிவ்யூ கேள்விப்பட்டேன், அப்படி இப்படி வேற லெவலில் தம்பியெல்லாம் போயிட்டு வந்துட்டு வெறுப்பேற்றிருந்தானுங்க. சரி, நான் என்னை வந்து சீனோன்னு கூப்பிடுவாங்க வீட்டில். சரி, நான் சரி நீ மிஸ் பண்ணிட்டேன், நீ கொடைக்கானலில் இந்த நீ அப்படி வெறியா வச்சுருந்தாங்க. மௌலி பார்த்துட்டா படம். நம்ம கொடைக்கானல் போகிற டைமில் தான் மௌலி வெளியே போயிட்டு இருந்தான். எங்கே போய்க்கிறான்னா படத்துக்கு போய்க்கிறான்னு சொன்னாங்க. வந்தோன்னா மாமா என்ன படம் மாமா, என்ன மாமா நீங்கள் போல, அவனும் வந்து என்னை வெறுப்பேற்றிருந்தா. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு தேடுற டிக்கெட் தேடுற கிடைக்கல. அப்புறமா மோனாக்கு ஃபோன் பண்ணேன். டிக்கெட் புக் பண்ண சென்னைக்கு. நான் எப்படியே சென்னைக்கு வரல, எனக்கு வந்து ஐமேக்ஸில் பண்ணோம். நான் ஐமேக்ஸ் 2D அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணானுக்கு. நீ பண்ணனா அங்கே அதெல்லாம் இல்லைங்க. சரி 4D நாகுதா, 4D மேக்ஸ் ஐமேக்ஸ் 4D இல்ல 2D இருக்கு. 2D வந்து நார்மல்பா, ஐமேக்ஸ்ல 2D இருக்குது. ஓகே, தென் 4DX. I'm not sure சென்னையில வந்து 4DX இருக்கான்னு யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சோ இல்ல, பெங்களூர்ல மட்டும் தான் இருக்கு, வேற ஸ்டேட்ஸ்ல இருக்கு. பெங்களூர்ல வந்து எப்போ பார்த்தா நேற்று கூட செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் புக் பண்ணுன்னு சொன்னேன். டிக்கெட் புக் பண்ணான்னு பார்க்கனா 4DX வந்து அவுட். சரி, நான் என்ன சொன்னேன்னா 4DX எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமா. 4DX வந்து கொஞ்சம் சீட்டெல்லாம் ஆடும், அப்படியே நம்மளுக்கு ரெயின் எஃபெக்ட் எல்லாம் வரும். நம்மளுக்கு ஒரு பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணால் மழை வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஜான் பாக்ஸில் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு. அந்த படம் 4DX எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சூப்பர்மேன் போகலான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணோம். ஆனால் இன்னைக்கு வந்து F1 தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஐமேக்ஸ் 2Dல இருக்கும். அந்த ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறது, இது வேற லெவலில் இருக்கும். 3 ஸ்க்ரீன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு என் கூட வந்து நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க எங்கள் கூட வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வந்து மாட்டிக்கணுமா? வெல்கம் டு பெங்களூர் மோனா. திஸ் இஸ் ஹவ். ஐயோ அம்மா பாத்துடுமா, நான் எப்போவோ வெல்கம் ஆயிட்டேன். நீ வெல்கம் ஆயிட்ட ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் மோனா வந்து 10:30 மணிக்கு ஷோ தான். ஆனால் நான் வந்து ஒரு 8:30 மணி, ஒரு 7:30 மணியே விடலான்னு சொன்னேன். ஏன்னா இந்த டிராஃபிக் எங்களுக்கு தெரியாதா எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாட்டின்னுக்கிறோம். இப்போ 9:30 ஆச்சும். 9:30 10:30 வந்து ஷோ. அதுக்கு உள்ள முன்னாடி நம்ம போயிடணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிக்கெட் வந்து 600 ரூபாய் டிக்கெட்டு, 600 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட். ஏன்னா ஐமேக்ஸ் 2D ஓகேங்களா, அதனால காஸ்ட்லி. 4D போயிருந்தா ஒரு டிக்கெட் வந்து 700 ரூபாவோ 800 ரூபாவோ. 4D இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிக்கிறதுல இந்த 4D கான்செப்ட்டு, 4DX கான்செப்ட்டு, 2DX வித் ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஐமேக்ஸில் பார்த்துக்கிறேன். 2DX ஐமேக்ஸ்ன்றாங்க இந்த 3 ஸ்க்ரீனு. அது வாங்க நான் தேட்டர்லலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன்னு. அதுவும் நம்ம வந்து 3D இல்லை, இது நார்மல். இது நார்மல், இது 3D இல்லை இது. ஆனாலும் கல்லா கட்டினுங்க இது படம் வேற லெவலுக்கு தான் படம். ஸோ இப்போ நம்ம மாலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கிறோம். மால் ஆஃப் ஏஷியாவில் தான் அந்த பிவிஆர் இருக்குது, அந்த ஐமேக்ஸ் பிவிஆர் இருக்குது. வேற ஏதோ 1 2 3 ஒரு 3-4 இடத்துல இருக்குது. ஆனால் அது ஆல்ரெடி ஆக்கியூபைட், ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுக்குது. அடுத்த வாரத்துக்கு கூட ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் மேலே ஆயிடுச்சு. ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு இவ்வளோ ஹைப்புனா நான் இவ்வளோ நாள் பார்த்துருந்து வந்து இதுதான். அதுக்கு முன்னாடி வந்து அவதாரெல்லாம் வந்துச்சு பாருங்க, அவதாரு. அப்புறமா என்ன படம் அது, வின் டீசல் வந்துச்சேன், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், அவெஞ்சர்ஸ். அதெல்லாம் இங்கே வந்து ஜுராசிக் கலாயில் ஜுராசிக் முடிச்சுன்னுக்குது.
ஜுராசிக், இந்த டிசி மாவல்ஸ் மூவிஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம பசங்க நம்ம ஊரில் இருக்கிற பசங்க அதெல்லாம் பிச்சு தள்ளின்னு போவாங்க. ஏன்னா இங்கே நிறைய டிசி ஃபேன்ஸு, மாவல் ஃபேன்ஸு வேற லெவலில் இருப்பானுங்க இங்கெல்லாம். ஸோ எந்த இங்கிலீஷ் மூவி வந்தாலும் இங்கே பெங்களூர் வந்து எப்பவுமே கல்லா கட்டிடும். ஆனா அவங்க ஊர்ல வந்து எல்லாரும் தமிழ்ல தானே பாக்குவாங்க. இங்கிலீஷ் மூவியே டப்பிங் வாய்ஸ் டப்பிங் தானே பாப்பாங்க. நாங்க மோஸ்டா தமிழ் தான் போவோம். அது தப்பு. அது ஆக்சுவலா ஒரிஜினல்னா ஒரிஜினல் தான் பாப்பீங்க. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நல்ல மூவி வருதுன்னா, இப்போ ஒரு இங்கிலீஷ் மூவி நல்ல இங்கிலீஷ் மூவி வந்துச்சுன்னா அது ஒரிஜினல்ல பாக்கணும், ஒரிஜினல் லாங்குவேஜ்ல. அது டப்பிங்ல பார்த்தா நல்லா இருக்காது. அதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறவங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இல்ல, ஒரிஜினல் தான் பெஸ்ட். யூ ஹேவ் டு see ஒரிஜினாலிட்டி. அவங்க வாய்ஸோட அவங்களோட இதோட நீ பார்க்கணும். இன்னொரு வந்து டமாசா வாய்ஸ் கொடுத்துன்னு பாரு, ஏய் சார் அந்த பக்கம் போவாது, அங்க வந்து பெரிய பெரிய பாம்பு இருக்கு. ஐயோ சாமி. ஏன் டிஸ்கவரியில மேன் வர்சஸ் வைல்டு இந்த இவரு வருவாரு, நீ பாத்துக்கிறியா? என்ன ஒரு பேரு ஞாபகம் இல்ல. கிரில்ஸோ என்ன தான் ஒரு பேரு. ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்க போறேன். அங்க போனா நம்மளுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும். அதை எடுத்து நான் பிடிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூச்சி பாத்தீங்களா? இந்த பூச்சி ஒரு 8 கால் பூச்சி. இந்த பூச்சியை நான் கட் பண்ணி நான் சாப்பிட போறேன் அப்படின்னு தமாசா இருக்கும். அது பேர் கிரில்ஸ். எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்க வந்து ஒரிஜினல்ல பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் we are in Mall of Phoenix. நம்ம இங்கே வர ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான்லாம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஃபீனிக்ஸ் மால் அங்கே மாதேபுரா, நம்மளுக்கு அங்கே கிட்ட. ஏன்னா இந்த ஐமேக்ஸ்னால நம்ம வந்து இவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்குது. எப்படியோ டிராஃபிக் எல்லாம் பீட் பண்ணி சைன் வந்துட்டோம். ஒரு கடையாக க்ளோஸ் பண்ணிருக்கிறோம். க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸ்லிப்பர் வாங்கி தரேன், நீங்கள் வா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனாக்கு வந்து ஸ்லிப்பர் இல்லை ஆக்சுவலாக. அது போட்டுக்கிற ஸ்லிப்பர் பாருங்களேன், கிராக்ஸ் தான் அது, ஓகேங்களா? ஆனால் கலர் பாருங்களேன், மூஞ்சுக்கு வண்டி வெள்ளையாச்சுன்னு வந்துருது. காலுக்கு அது கலர் மாறிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஒன்று கழுவணும், அப்படி இல்லைன்னா புதுசு. எங்கள் அப்பா கழுவி பாவம் மாமா இல்லை, தெரியுது எவ்வளோ மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. நிஜமா எங்கள் அப்பா சோப் தண்ணி வச்சு உட்காந்து மூச்சு மாதிரி. ஆமா, அவ்வளோ ப்ரீ மாதிரி பண்ணி வச்சிருக்கிறப்பா நீ. ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து எனக்கே வாமிட் வருதா? அவ்வளோ கஞ்சிச்சா வச்சிருக்குது. நான் வச்சிடல, அதை நான் டெய்லி யூஸ் பண்ணனால அது அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டேன், அது ரப்பர் ஸ்லிப்பர் கடை. ஸ்லிப்பர் கடைன்னு தேடி நிற்கிறாரு. இங்கே ஸ்லிப்பர் கடையே இல்லை. என்னத்த தேடுறாரு? கிராக்ஸா? கிரவுண்ட் ஃப்ளோர். எனக்கு ஸ்லிப்பர் வாங்குறதுக்கு இவரையே இந்த பறக்கிறாரு. அந்த பழைய பரம்பரை ஸ்லிப்பர் போட்டு அதை கழுவ மாட்டேன், இதோ பண்ண மாட்டேன். உனக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தா இங்கே கல்முடுது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஓப்பனில் தான் சரி. சுற்றி பார்க்க போகிறோம், மோனாவை கலாச்சி விட போகிறோம். அந்த மாதிரி பெங்களூரை பார்க்காத மாதிரி சுற்றி நிற்குது. அப்படியே மை மருந்து பார்த்துன்னு சீக்கிரம் வந்து கிராக்ஸ் கடை கண்டுபிடி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மால் வந்து ஏஷியாஸ் பிக்கஸ்ட் மால்ன்றாங்கல்ல. நாங்களும் தேடி பார்த்துனுங்கிறோம். எங்களுக்கு இன்னும் 1/2 hour தான் இருக்குது மூவிக்கு. அப்படியே பாரு, இங்கே பாரு, இதில் பாரு, ஆன் திஸ் ஃப்ளோர் க்ளோஸ் ஆயிடுச்சு கிராக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்தோம், க்ளோஸ் ஆயிடுச்சு. கேட்கலாம், கேட்டா க்ளோஸ் ஆனு கேட்டு வேணா பாருங்க. ஓடி வந்தோம், ஆனால் கிடைக்கல. இன்னொன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஃபீல் வெரி பேட் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் குழந்தை ஆசைப்பட்டுச்சு. நானும் இந்த இவ்வளோ பேர் மாலில் ஓடி வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ளோஸ் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் கேட்டேன் அவரை, க்ளோஸுங்களா கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கன்னு கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சிஸ்டம் எல்லாம் எப்படியோ க்ளோஸ் ஆகிடுச்சு. அவங்க ஏதோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லையா, மாலே வந்து மூடுறாங்க. நம்ம மூவிக்கு போகிறதுனால நம்மளுக்கு மேலே ஒன்று தான் இருக்குது, ஃபுட் கோர்ட் ஒன்று தான் இருக்குது. சரி பசிக்குதுன்னு வர சொல்லிச்சு. சரி போயிட்டு எதுனா அள்ளிக்கின்னு உள்ளே போயிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அப்புறம் நம்ம ஐமேக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் இன்னும் உள்ள கூட போகல. அது போட்டுருந்தேன்.
முன்னாடி நாங்கள் பசி எடுத்துருச்சு, அதனால நம்ம அதை ஆர்டர் பண்ணிக்கிறோம். 1000 ரூபாய் கரெக்டாக. அதுவும் 1000 ரூபாய். பட்டர் பாப்கார்னு, சிக்கன் டிக்கா, மீடியம் கோக்கு, மீடியம் கப்பன் சால்ட். ஓ மை காட். பட்டர் டாப்பிங் 60, சிக்கன் டிக்கா இந்த 260, மீடியம் கோக் ஒன்று. ஓ சால்டட் பக்கம் 390, அது ப்ளஸ் 60 தனியாக. மொத்தத்தில் இந்த மாதிரி தேட்டருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 2000 ரூபாய். 2 பேருக்கு வந்தால் 2000 ரூபாய் ஆகும். பார்க்கிங் எல்லாம் சேர்த்தா 2200 ரூபாய், 2200 ரூபாய் ஆகும். அதுக்கு லக்ஸுரி பாருங்கள் எப்படி இருக்குது. ஐநாக்ஸ், நம்ம ஒரு ஐநாக்ஸ், நம்ம ஒரு ஐநாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது காசு. இதெல்லாம் பார்த்து நான் இது பண்ணல. ஒரு வாட்டி சென்னையில் வந்தேன், இடமுடிச்சு. ஐயோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்கிக்கின்னு நாங்கள் உள்ளே போய் உட்காரோம். டைம் ஆகிடுச்சு, இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு நம்ம வந்துட்டு வந்து 2D ஐமேக்ஸ் 2D ஸ்க்ரீன் எக்ஸ் நம்மளுது. ஓகேவா, இது எடுத்துன்னு போனோம் இப்போ ஒரு ஐட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு வாங்கியாச்சு. ஒரு கோக்கு, ஒரு பாப்கார்னு, அப்புறமா பர்கர் சொல்லிக்கிறியா? பர்கரு வேறு லெவலில் இருக்குது. போனா உன் பிடிச்சிக்குதா தேட்டரு எப்படி இருக்குதுன்ட்டு? எதுக்கோ ஒரு படத்துக்கு வந்தோம். ஆனால் ஸ்க்ரீன் எக்ஸ் 7 எங்க இந்த பாருங்களேன், நம்ம ஸ்க்ரீனு இது பக்கத்தில் ஸ்க்ரீன் என்ன ஓடி இருக்குது. உள்ளே போய் பார்த்து வருது. இன்டிசென்ட் ஃபெலோடா நம்ம ஆள். இதுதான் நானும் 7 தானே, ஸ்க்ரீன் 7 தானே. எல்லாம் உள்ளே போயிட்டானுங்க அவங்க ஸ்க்ரீனில். நம்ம வண்டி ஒன்று அப்படியே வச்சுக்கிறோமே. டைம் ஆயிடுச்சடா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஏய் நாட்டி வா, இங்கே உள்ளே விடுவாங்க. இப்போ அவரே பார்க்குறாரு, யாரா நீங்களான்ட்டு. அங்கேனா ஓடினுங்குது பிவிஆர். போறியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் லூட்டியா வந்து இந்த பொண்ணு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ள அடி வாங்காமல் வந்தால் சரி, திட்டு வாங்காமல் வந்தால் சரி, உள்ளே போயிடுச்சு. அச்சோ இல்லை, வரவே இல்லை. போய் 10 நிமிஷம் ஆச்சு. ஃபோன் வேறு என் கையில் இருக்குது. வரமா இல்லையா? ஐயோ போச்சு, வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்குது. ஏய் எங்கே துரத்தி விட்டாங்க தானே? துரத்தி விட்டாங்க தானே? அங்கேருந்து பார்த்தேன், பத்திரச்சின்னு வெளியே வந்தியா? ஓகே, என்ன படம் ஓடிங்குதாங்க? ஆடா? இதுக்காக உள்ள ஓடனே ஆடு பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் போனேன்? கிரில் போட்டிருந்தாங்க. ஒரு நாள் 4D போய் உட்காந்து பார்த்துருக்காங்க. சூப்பர்மா. நான் உனக்குறே தைரியம் எனக்கு கூட இல்லைமோ. நான் அப்படியெல்லாம் போகவே மாட்டேன் போனா. ஆனால் காசு குத்து வந்துக்கிறேன். அதுக்குன்னு மற்ற ஸ்க்ரீன் இல்லையா போடுவேன். நம்ம ஸ்க்ரீன் ஒன்றும் ஓப்பன் ஆகல. இங்கே வந்து ஸ்க்ரீன் போடுவாங்க. இங்கே வந்து அப்பப்போ டிஜேஸ் எல்லாம் இருக்கும். எங்கே போகிற இப்போ? வாண்டி வேணாம் சும்மா ஏதோ ஒன்றில் வந்து எஸ்கே போயிட்டேன். அங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து டிஜேஸ் எல்லாம் பண்ணுவாங்க, சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. இங்கேயே வந்து ஆர்கெஸ்ட்ராமாக நடக்கும் தேட்டருக்குள்ளேயே. இதெல்லாம் ஸ்க்ரீன்ஸு. இங்கே இதெல்லாம் நடக்கும். இங்கே ஒரு வாரம் வைப்பாக தான் இருக்கும். ஏன்னா நைட்டில் இல்லை, இது வீக்கெண்ட்ஸில் வண்டி பண்ணுவாங்க. இங்கே நான் நிறைய டைம் பார்த்துக்கிறேன். இங்கே வீக்கெண்ட்ஸில் வந்து பாவம் ஒருத்தர் வந்து பாடிடுங்க, இதுங்கெல்லாம் கண்டுக்காதுங்க. போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம 7 இன்னும் ஓப்பன் ஆகலை. டைம் ஆயிடுச்சு. கரெக்டு நம்ம டைம் வரும்போது எப்பப்போ நம்ம எப்போனா லேட்டாக கிளம்புறோமோ அப்போ தான் ஃபாஸ்ட்டாக போடுவானுங்க. சீக்கிரம் வரும்போதெல்லாம் இப்படி தான். இந்த ஸ்க்ரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் எக்ஸ்ன்னு போடுது பாருங்கள். இதெல்லாம் ஸ்க்ரீன் எக்ஸ். இது 7, 8 ஸ்க்ரீன் எக்ஸ். இது வந்து ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்க்ரீனு. எல்லாம் வந்து க்ரௌட் இங்கே தான் வெயிட் பண்ணிக்குதுங்க. உள்ளே விட மாட்டேன். மேடம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு பொச்சக்குன்னு. இன்னும் நம்மளுக்கு பாதி இது பர்கர் வரணும் இல்லை, சீட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஆர்டர் பண்ண பர்கராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். லக்கி பாணி கரெக்டாக சோறு வந்துச்சு. நல்லா பார்த்துக்கினே இது பண்ணலாம். என்ன பர்கரா? ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே சோறு. மேலே அங்கே ஒரு ப்ரொஜெக்டர் தருதுங்களாம். அங்கே ஒரு ப்ரொஜெக்டரு, இங்கே ஒரு ப்ரொஜெக்டரும். சைடில் வரோம், இந்த சைடில் வரோம். இப்போதுக்கு முன்னே ஸ்டார்ட் ஆகலை, வரோம்.
முடிச்சிட்டியா? இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துன்னு ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிச்சு, எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. எப்படி இருந்துச்சு மோனா? பிடிச்சிச்சா? எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஸ்க்ரீன் எக்ஸ்து? ஓகே, ஆமாம் கண்டிப்பாக பார்ப்போம். யார் எங்கே வச்சோன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறாரு தேடிக்கிட்டு. எனக்கே தெரியலையே. B10 அது மட்டும் தெரியும். B11 எல்லாருக்கும் ஆகும்பா. ஆயிடுச்சுனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே பண்ணுறது தான் இது. நான் எதுக்கோ ஃபோட்டோ எடுத்து வச்சேன், ஆனாலும் எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆகுது. பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2 அப்படின்னு வந்துட்டோம். வந்து கண்டுபிடிக்கலையே. டேடி கார் வர இடத்துல வந்தேன். I20 எங்கன்னா புஷ்கு புஷ்குனா சவுண்டு வரும். இன்னும் கார காணாம தெரியலையே. ஐயோ சரி பா, அப்படி போகணும்ப்பா. அதோ பி தோதா பி. கண்டுபிடிச்சோம். நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். 15 minutes ரவுண்ட் ஆச்சு. நல்லா வாக்கிங்காக ஆயிடுச்சு நம்மளுக்கு. நல்லா பட்டர் பாப்கார்ன் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறமா கடைசியில் அதோட சொல்லிட்டேன். நான் சொன்னேன்ல ஐயா படத்தை பார்த்துட்டு ஜோஸ்ல ஃப்ளையிங். இப்போ ரோடு காலியாகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் வந்து 2 மணி ஆக போகுது. அது பார்த்த எஃபெக்ட் வந்து இன்னும் மண்டக்குள்ள அப்படியே உக்காந்துச்சு. இப்போ ஐ அம் நாட் டிரைவிங் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் ஃப்ளையிங். ஜோக்ஸ் அப்பார்ட், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் போகல. காலியாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு யூட்டன் போடுறதுக்காக பார்த்துட்டு போகிறேன். டைம் ஆச்சா, ஸோ அதனால் நம்ம அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டோம். சும்மா ஃபன் பண்ணியிருந்தேன், வாயில தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோ ஸ்பீடெல்லாம் போகல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் பற்றி சொல்கிறேன். என்ன படம் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஐயோ வேறு லெவல். செம்மையாக அந்த படம் பார்த்துட்டு வந்து எல்லாரும் புதுசு புதுசுன்னு அப்படி தான் போயினுங்கிறாங்க இந்த ரோட்டில். ரோடு வர காலியாகுதா, அது வந்து நம்மளுக்கு எப்படினாலும் நம்மளுக்கு அது ஃபீல் ஆகிடும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன படம், அப்பா 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 அப்பா, என்ன சினி ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஆக்டிங், பிராட் பியூட்டி, மனுஷன் அவன் அந்த ஆள் வேற லெவலில். அந்த ஆள் சீரியஸாக சொல்கிறேன், அந்த படம் ஃபுல்லாக நின்று சாப்பிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. முனா எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பார்த்த ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் எக்ஸ்னா 2 சைடும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாருங்களேன், நார்மல் ப்ரொஜெக்டர் வந்து டேரெக்டாக இருக்குங்களா, இந்த பக்கத்துலேருந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஆகும், அது நார்மல் ஸ்க்ரீனிங்கு. ஸோ இது வந்து இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும், 3 சைடில் ப்ரொஜெக்டர் இருக்கும். எப்பப்போ அந்த ரேசிங் சீன் எல்லாம் வருமோ அப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபுல் கவர் ஆகிடுது. அப்படியே நம்மளுக்கு அந்த ஃபீல் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ரேஸ் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல். அவங்க வந்து கார்னரிங் பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே நம்ம கார்னரிங் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வந்து இந்த ரேஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து அப்போவே நான் பார்க்குவேன். ஸோ நான் வந்து ஆரிட்டன் சேனாவோட ரொம்ப பெரிய ஃபேன் நான். அது என்ன சொல்கிறது, அப்புறமா அவர் நான் பிறக்கும் போதோ அவர் இல்லை, அதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. 1994 அவர் இறந்துட்டாரு. பட் நான் வந்து ரொம்ப அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய வந்து. ஏன்னா நிறைய ரேசருக்கு வந்து அவர் தான் ஒரு ரோல் மாடல். ஆமா, அவர் வந்து ரோல் மாடல். பிளஸ் அவர மாதிரி டிரைவர் எங்க வேற லெவல், வேர்ல்ட்ல பெஸ்ட் டிரைவர் வந்து ஆரிட்டன் சேனா தான். இப்போ வந்து அஜித் சார் கூட ரீசெண்டா வந்து அவரோட ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கின்னு அவரோட இதுக்கு கிரேவியார்டுக்கு போயிட்டு பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அவரும் மிகப்பெரிய ஃபேன் அவரு ஆரிட்டன் சேனாக்கு. அதே மாதிரி நானும் அந்த வரிசையில் வருவேன். ப்ளஸ் வந்து இப்போ வந்து என்னோட குரு அப்படின்லாம் என்னோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் வந்து லூயிஸ் ஹாமில்டன். அந்த மனுஷன் பென்ஸில் அவர் ஓட்டும் போதோ, பென்ஸை அவங்களோட கோஆர்டினேட் பண்ணும் போதோ என்ன எவ்வளோ வந்து ரேசஸ் கழிச்சிருப்பாரு. இப்போ வந்து அவர் ஃபெராரிக்கு மூவ் ஆயிட்டாரு. பட் he is the one who produced this movie. லூயிஸ் ஹாமில்டன் தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணாரு. hats off to him. சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் இன்னொன்னா இந்த படத்தை வந்து அந்த கார்னரிங் சீனு, அப்புறமா இந்த டயர் சீனு, கார்து வந்து அந்த இந்த ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ எல்லாமே ஐஃபோனோட
கேமரா லென்ஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுவும் சூப்பர், வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி படம்லாம் நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. லூயிஸ் ஹாமில்டன் வந்து ஒரு நல்ல மூவி கொடுத்துருக்காரு. பிளஸ் அவரும் வந்து அங்கங்க கிளிம்ஸ் மாதிரி வருவாரு, ஃபுல்லா காமிக்கல. அவரும் இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க படத்துல. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூப்பர். ஒரு குறை இல்லை. ஸ்டார்டிங்ல போய் உக்காந்தீங்களா சீன்ல, ஒரு ஸ்டார்டிங்ல பேர் போடுறதுல இருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து நீங்க வந்து அப்படியே என்ன ஆகுது த்ரில்லரெல்லாம் உக்காந்துருப்பீங்க. சூப்பர். நம்ம வந்து ஆக்சுவலா 4DX தான் ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காரமா பார்த்தா இன்னும் 2 வாரம் 3 வாரத்துக்கு கூட ஃபுல்லா புக் ஆயிட்டு இருக்குது. அவ்வளோ கிரேஸ் இருக்குது 4DXக்கு. 4DX தியேட்டர் வந்து கம்மியாக தான் இருக்குது பெங்களூர்ல. எனக்கு சென்னை பத்தி தெரியாது. பட் எங்க ஊர்ல வந்து 4DX தியேட்டர் வந்து ஒரு 3-4 தியேட்டர்ல தான் இருக்குது. அது எப்போ பார்த்தாலும் ஃபுல்லா தான் இருக்குது. பிளஸ் ப்ரைஸும் ஜாஸ்தி தான் இருக்குது. இப்போ போன பிரைஸ் எவ்வளோ 600 rupees-ஆ? இப்போ போன வந்து நம்ம வந்து ஓகே சரி, நம்ம இதுவே நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் நானும் மோனாவோ. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால இந்த மாதிரி எல்லாம் நல்ல படத்தை வந்து இந்த மாதிரி பாருங்க. நீங்க 4DXல பார்த்தா நம்மளுக்கு வந்து சீட் வைப்ரேட் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீட் வைப்ரேட் ஆயிருக்கும். கார்னர் பண்ணும்போது சீட் இப்படி டர்ன் ஆகுமா, ரைட் கார்னர் ஆகுமா. பிளஸ் அந்த புகை வருத்தருமா, முன்னாடி இருக்கிற கார்ல இருக்கிற புகை, அப்புறமா டயர் தேர்த்து அதெல்லாம் புகைலாம் வரமா, புகை, அப்புறமா ரெயின் எஃபெக்ட், மழை வர மாதிரி. சூப்பர். அதெல்லாம் ஆக்சுவலா அது நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் அவ்வளோ ஹைப். இந்த படம் வந்து 4DXக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு பார்க்குவேன். நானும் பார்க்குவேன். மோனாக்கு போயிட்டு 4DXல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து 2D IMAX ScreenX. இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ஹிஸ்ட்ரி கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் ரொம்ப கிரேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபார்முலாலாம் நான் நிறைய வந்து ஃபாலோ பண்ணுவேன். நிறைய வந்து லூயிஸ் ஹாமில்டனை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த படமே அவருக்காகத்தான் நான் வந்து பார்த்தேன். இப்போ நான் வந்து இது எங்கள் மாமாக்கா சொல்ல போகிறேன். அவரும் வந்து இதெல்லாம் பிடிக்கும் அவருக்கு. இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஆல்ரெடி அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு சொல்ல போகிறேன், இந்த மாதிரி இருக்குது மாமான்ட்டு. சப்போஸ் அவங்க வந்து வர ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போய் நான் கண்டிப்பாக இந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நான் அவங்களுக்கு அந்த ஃபீல் கொடுப்பேன் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை. ஏன்னா அவங்களாம் மோனா ஃபேமிலியெல்லாம் சினிமானா வாரம் சினிமா பார்க்குற ஆளும் அவங்களாம். எவ்ரி ஃப்ரைடே ஆனால் படத்துக்கு போயிடுவாங்க. நம்மலாம் எப்பனா தான் போகிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ நானும் கற்றுக்கணும். நான் சொல்லியிருந்தேன் நம்ம அப்பப்போ படத்துக்கு போகலாம், எல்லா படமும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூப்பர்மேன் பார்க்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்மேனும் பார்க்குவோம் நம்ம. அதோட ரிவ்யூ நாங்கள் சொல்கிறோம். அது எப்படி பார்க்க போகிறோம்? 4DX-ஆமா? 4DXல பார்க்கலாமா 2DXல பார்க்கலாமா? 4DXல பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விட்டா நான் பேசினே இருக்குவேன் இந்த படம் பற்றி. அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே வரோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, see you, bye.